தூத்துக்குடி கொத்தனார் கோழியத்தான் தேடுனார். இந்த நாட்டுக்கோழி இருக்குது, நைட்டுக்கு சமைச்சர். சரி, இது கிரேவி பண்ணவா பிரியாணி பண்ணவா? இது வந்து எது வேணா பண்ணு, ஆனா வாசம் அதிகமா வராம கம்மியாவே பண்ணு. ஏன்? அத 2 வீடு தள்ளி 3வது வீட்டுல இருக்கான்ல குப்புசாமி, அவன் வளர்த்திட்டு இருந்த கோழி தான். அவன் கோழி காணன்னு தேடிட்டு இருக்கிறான். வாசத்தை பிடிச்சிங்க வந்துட்டான்னு வச்சுக்கோ, தூத்துக்குடி கொத்தனார் முடிஞ்சது. அவன் இன்னும் திருந்தல மாமா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பிராங்க் தான் பார்க்க போறீங்க. நான் என்னோட வைஃபை பயங்கரமா பிராங்க் பண்ண போறேன். இதை பார்த்தா அவ எப்படி ரியாக்ட் பண்ண போறேனே தெரியல. நீங்க இந்த பிராங்க பார்த்து பயந்துராதீங்க. ஓகேவா? ஓகே தான். இந்த மாதிரி பில்டப் பண்ணாதான் எல்லாரும் பாப்பாங்க. இன்னும் பயங்கரமா நான் பேசிடுவேன். அப்புறம் அந்த பிராங்க்ல நீ அதே மாதிரி நடிக்கணும்ல பயங்கரமா. அதெல்லாம் தெறிக்க விட்டுறலாம். பண்ணிடும். ஓகே. இப்ப என்ன பிராங்க் பார்க்க போறோம்னா டெத் பிராங்க் தான் பார்க்க போறோம். ஒரே ஒரு என்னது விடாம போன் பாத்துக்கிட்டே இருந்தா மண்ட கசாயம் ஆயிருவீங்களா? மண்ட கசாயமா? பைத்தியமானா கூட பரவாயில்ல, மண்ட கசாயம் ஆயிருவான்னு சொல்றாங்க. ஓ, இனிமேல் போனே பார்க்க கூடாதா சாமி? போனை பார்க்காம எப்படி இருக்கிறதுனே தெரியலையே. என்ன புலம்பிட்டே வர்ற? போன் பார்த்துட்டே இருந்தா மண்ட கோளாரே ஆயிடுவாங்க. அதனாலதான் போன் பார்க்காம எப்படி இருக்குன்னே தெரியல. போன் பார்க்காம எப்படின்னு கூகுள்ல பாத்துட்டா போகுது. இந்த காஃபி ஏங்க, நீங்களும் உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாம்ல? அவங்க நான் என்ன சொல்றது? அதாங்க, அவர் பாத்துட்டு பொண்ணு நல்லாவே இல்ல, வேற பொண்ணு பார்க்க சொல்லலாம்ல? அவன் ஒரு துரோகி. அவனுக்கு நான் எப்படி சொல்றது? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்? அவன் சொன்னா நான் கல்யாணம் தப்ப வந்து இதெல்லாம் மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது, சாரல் அடிக்கிறது. போதும் லென்த்தா போயிட்டு இருக்கு. ஏய், கிளைமேட் சூப்பரா இருக்கு. சூடா ஒரு பஜ்ஜி சாப்பிட்டா சூப்பரா இருக்குல்ல? ஆமா, உன் கையால சாப்பிட்டு இன்னும் நல்லா இருக்கு. சாம்பார் ஆப் எனக்கு. எங்கேயுமே காணும். என்னத்த ரொம்ப நேரமா பாத்துட்டே இருக்கு? ஒண்ணுமில்ல, நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட் தான் பாத்துட்டு இருக்கேன். எல்லாத்துலயும் ஒரு டேட் இருக்கும்ல, அதான் தேடிட்டு இருக்கேன். கிடைக்க மாட்டேங்குது. என்ன மேரேஜ் டேட்டா? மேரேஜ் டேட்ல தெரியும், எக்ஸ்பிரி டேட் இருக்கான்னு தேடிட்டு இருக்கேன். ஏய், இங்க பாரு, தர்பூசணி வாங்கும்போது இதெல்லாம் செக் பண்ணி தான் வாங்கணும். நீளமா இருக்க கூடாதான், ரவுண்டா இருக்கணும். அப்புறம் இந்த மாதிரி எல்லோ கலர்ல ஸ்பாட் இருக்கணும். அப்பதான் ஸ்வீட்டா இருக்குமாமா. போட்டாங்க இவ்வளவுதான் மேட்ரா. இப்போ பாரு, என் திறமையை பாருங்க. நீளமா இருக்குது ரிஜெக்டட், வட்டமா எல்லோ ஸ்பாட் செலக்டட். தர்பூசணியை மூடி எடுத்துட்டு வரீங்க? அது வெயில் பட்டு வர வழியில் தர்பூசணிக்கு ஸ்வீட்னஸ் எல்லாம் கம்மியா இருக்கக்கூடாதுல்ல, அதனாலதான் பையில போட்டு மூட்டி எடுத்துருங்க. செம்ம ஸ்வீட்டா இருக்கும் போது வா. என்னடா சப்புன்னு இருக்கு? அது வெயில் பட்டு வர வழியில் தர்பூசணிக்கு ஸ்வீட்னஸ் எல்லாம் கம்மியா இருக்கக்கூடாதுல்ல. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குமா, ஒரு கதை சொல்லுமா? எனக்கு தான் தூக்கம் வர மாட்டேங்குது. இவ்வளோ லேட் ஆச்சு, எப்போ இன்னும் வீட்டுக்கு வரல? வரட்டும், ஏன் லேட்டுன்னு கேட்போம். அப்புறம் மாதிரி எத்தனை கதை வருது. வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும்.